வாங்க வாங்க இந்த சாரியை எப்படி ஃப்ளீட்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து கையில் தான் வந்து நூலால் தைச்சி இது பண்ணியிருக்கேன். இது ஷோல்டரில் வர இடம். ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு கீழே மடிப்புக்கு வர்றது இல்லை, மேலே ஷோல்டருக்கு வர்றது. ஆக்சுவலாக அந்த மாதிரி அழகாக விசிறி மாதிரி வச்சு கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து கொஞ்சம் நிறையா த்ரெட்டை எடுத்து ஒரு நூல்னால் பிடுங்கிட்டு பிச்சுட்டு வந்துடும். இது வந்து நிறையா நூலை சேர்த்து வச்சு கட்டியாக மொத்தமாக திக்காக அப்படி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்பயும் எடுத்து போடுறப்ப இந்த மாதிரி சட்டுன்னு எடுத்து போட்டு மாட்டிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக வந்து அந்த இடத்துல சொருகணுமா, அடுத்து முடித்தோமா, தூக்கி போட்டோமாங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கீழே பின்னாடி பக்கமும் அப்படி விரிஞ்சு வர மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன், மடிப்பு வச்சுருக்கேன். முன்னாடி பக்கமும் அந்த மாதிரி நல்லா அழகாக விசிறி மாதிரி வரும். அப்போனா நல்லாயிருக்கும்ல போடுறதுக்கு. அதனால இது கீழே வந்து மடிப்பு வர இடம் அந்த மாதிரி மடிப்பு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைச்சி வச்சுட்டேன். அப்படின்னா நம்ம வந்து போடும்போது ரெடி டு வேர் மாதிரி அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஆக்சுவலாக இது வந்து துணி துவைச்சாலும் அதெல்லாம் போகவே இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, மடிப்பு வந்து அப்படியே இருக்குது. மொசங்கி ஒரு மாதிரி பங்கர துணி மாதிரி போகலாம், அப்படிலாம் போகலை. ஆக்சுவலாக அயர்ன் பண்ண மாதிரி அழகாக மடிப்பு வச்ச மாதிரி இருக்குது. மடிப்பு வச்சு அப்படியே மடித்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. செம்ம ஈஸியாக